நமக்கு தெரியாத, நம்பவே முடியாத விசித்திரமான நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கு. இதுல ஒரு விஷயம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் காலையில ஒரு பெண் தெருவுல திடீர்னு நடனமாட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் இதை நார்மல்னு நினைச்சாங்க. ஆனா அந்த டான்ஸ் அவங்க 1 மணி நேரம், ஒரு நாள் அப்படின்னு பல நாள் தொடர்ந்து ஆடினாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து மத்தவங்க எல்லாமே காரணமே இல்லாம நடனமாட ஆரம்பிச்சாங்க. சில வாரத்துல நூத்துக்கணக்கான மக்கள் நடனமாடி டயர்டாக்கி கீழே விழுந்தாங்க. சில பேர் உயிரிழந்ததாக வரலாறு குறிப்பு இருக்கு. இது ரியல் இல்ல, ரியல் ஸ்டோரி. இப்ப நம்ம பார்க்கறது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரோப்பியாவில் நடந்த உண்மை கதை. 1518ஆம் ஆண்டில் நடந்த தொற்று நோய், த டான்சிங் பிளாக் ஆஃப் 1518. 1518வது வருஷம் பிரான்ஸ்ல ஸ்ட்ராஸ்பூர்க் அப்படின்னு ஒரு நகரம். ஜூலை மாசம் காலையில ப்ரௌட்ரோஃபியா அப்படின்னு ஒரு பொண்ணு திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வந்து தெருவில் ஆட ஆரம்பிச்சாங்க. அங்க மியூசிக் இல்ல, ஃபங்க்ஷனும் இல்ல, யாரும் ஆடவும் சொல்லல. ஆனா அவங்க நடனம் மட்டும் நிற்கவே இல்லை. ஒரு நாள் முழுசா, அடுத்த நாள் அப்படின்னு தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கால்ல இருந்து ரத்தம் வந்துச்சு, பாடி ரொம்ப டயர்டாச்சு. ஆனாலும் அவங்க டான்ஸ் மட்டும் நிக்கவே இல்லை. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சதாங்க நினைச்சாங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நாள்லயே இன்னும் பல பேர் அதே மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 10 பேர், அதுக்கப்புறம் 50 பேர். சில வாரத்திலேயே சுமார் 400 பேர் ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் அழுதாங்க, கொஞ்சம் பேர் ஹெல்ப் கேட்டாங்க. அவங்க பாடி ஃபுல்லா வலி இருந்தாலும் அவங்க காலெல்லாம் மட்டும் நிக்கவே இல்லை. அந்த காலத்துல சில பேர் டயர்டா, ஹார்ட் ப்ராப்ளம், பக்கவதம் அப்படின்னு உயிரிழந்தாங்க. முழு நகரமும் பயத்துல உறைஞ்சு நின்னுச்சு. அந்த நகரத்தோட அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்தாங்க. ஆடட்டும், ஆடி முடிஞ்சா சரியாயிருவாங்க அப்படின்னு நம்பினாங்க. அதனால இசைக்கலைஞர்கள் எல்லாம் வரவழைச்சாங்க, நடன மேடைகள் எல்லாம் அமைச்சாங்க, ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் எல்லாத்தையும் வரவழைச்சாங்க. ஆனா எதுவுமே வேலை செய்யல. அதுக்கு மாறாக இன்னும் அதிகமான மக்கள் ஆட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட முடிவு இன்னும் பிரச்சனையை ரொம்ப மோசமாக்கிச்சு. இந்த டான்ஸ் ஜூலைல ஆரம்பிச்சு செப்டம்பர் ஸ்டார்டிங் வரைக்கும் நடந்திருக்கு. தொடர்ந்து 2 மாசமா நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த டான்ஸ் ஒரு பீக்குக்கு போகும்போது ஒரு நாளைக்கு 15 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகாரிகள் எல்லாம் அவங்களோட முடிவை மாத்திக்கிட்டாங்க. நிறைய பேர்த்த வேலைக்கு வச்சாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, இந்த டான்ஸ்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஆடிட்டு இருக்கிறவங்கள அந்த நகரத்துல இருந்து வெளியே நவுத்தணும். அப்புறம் அப்படியே ரொம்ப ஆடி டயர்டாகி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த டெட் பாடிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இதுதான் அவங்களோட வேலை. கொஞ்சம் பேரை செயின்ட் பீட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு புனித தலத்துக்கு அனுப்புனாங்க. அவங்க அங்க ரெஸ்ட் எடுத்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. கொஞ்ச நாளத்துக்கு அப்புறம் அந்த மர்மமான நடனம் மெதுவா நிறுத்தப்பட்டுச்சு. இப்படி ஆரம்பிச்சதோ அப்படியே மர்மமா முடிஞ்சது. 500 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த சம்பவத்துக்கான உண்மையான விளக்கம் இல்லை. நிறைய பேர் சொல்ற முக்கியமான 3 காரணங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் கூட்டு மன அழுத்தம். அந்த காலத்துல பட்டினி, நோய், வறுமை, அப்புறம் பயம், இது எல்லாம் அதிகமா இருந்தனாலதான் கூட்டா ஏற்பட்ட மன அழுத்தம் அப்படின்னு இந்த சம்பவத்துக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது காரணம் விஷப்பூச்சி, கம்பு, அப்புறம் ரை, அந்த மாதிரி தானியங்கள்ல வளர்ந்த ஒரு பூச்சி பாடியிலையும் மனசுலையும் இந்த மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. 3வது காரணம் மத நம்பிக்கை. அந்த காலத்துல செயின்ட் பீட்டர்ஸ் சாமி கும்பிடுறவங்க இல்ல அதனால குணமடைச்சிட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை பரவலாக இருந்துச்சு. இந்த 3 காரணத்தையும் சொல்றாங்க. ஆனா எதுக்குமே விளக்கம் ஃபுல்லா எதுவுமே ஏத்துக்க முடியல. இந்த சம்பவம் ஓய்வடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் வடிவேல் அப்படின்னு ஒரு பிசிஷியன் வந்து இந்த ஊருக்கு போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ரிசர்ச் பண்ண போனார். அவரோட ரிசல்ட் என்னன்னா, இங்க இருக்கிற மக்கள் அவங்களோட உடம்புல இருக்கிற ரத்தங்கள் எல்லாம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அந்த ஹீட்டான ரத்தம் அவங்க மூளைக்கு போனனால இந்த மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காரு. இப்ப வரைக்கும் யாருக்கும் ஸ்ட்ராங்கான பதில் இல்லை. வரலாறு சில நேரத்துல கற்பனையை விட விசித்திரமானது தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.